வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VLOOKUPல வந்து எரர் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து டைப் 1 எரர் #NA அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வேறு ஒரு ஷீட்டில் வந்து இந்த மாஸ்டர் டேட்டா இருக்கு இல்லையா, மாஸ்டர் டேட்டா எங்கே இருக்குது, C4லேருந்து E5 வரைக்கும் இந்த டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ அதோட ஹெடர் வந்து 3rd ரோவில் இருக்குது. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் ப்ரைஸ் 3 காலம் இருக்குது. 2 ப்ராடக்ட் இருக்குது. P-001ன்றது ஆப்பிள்ஸ், அதோட ப்ரைஸ் 100. P-002ன்றது கேஷ்யூ, அதோட ப்ரைஸ் 200. ஸோ கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் டேபிள் இருக்குது. ஆர்டர் ஐடி இருக்குது, ப்ராடக்ட் ஐடி இருக்குது, குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்டு ஆர்டர் வேல்யூ இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து 2 ஆர்டர் இருக்குது. O-001, O-002. ஸோ 2 ஆர்டர் இருக்குது. 2 ஆர்டருமே வந்து பர்டிகுலராக ஒரே ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, P-001, P-001. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கோங்க, இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து D12 இருக்குது இல்லையா, இந்த D12 என்ன இருந்தாலும் அதோட ப்ரைஸ் இங்கே வர வைக்கணும். F12 அதுக்கு வந்து VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ F12 நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற ஃபார்முலா, VLOOKUP ஃபார்முலா என்னன்னு இப்போ காமிக்கிறேன். கீழே பாருங்கள், ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் D12, C4 ஃபுல் கோலன் E5, 3, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ D12ன்றது லுக்கப் வேல்யூ. அதில் போய் பார்த்தா P-001 ப்ராடக்ட் ஐடி இருக்குது, அது வந்து ஆப்பிள், அதோட ப்ரைஸ் வந்து 100. ஸோ நமக்கு அந்த டேபிள் வேறு C4 to E5 கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, நம்பர் 3 வந்து ப்ரைஸை வந்து கொண்டு வந்து கொடுக்குது, காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ 100ன்னு சொல்லி ப்ரைஸ் வந்துச்சு, கரெக்ட். இப்போ இந்த எல்லோ கலரில் கீழே வந்து எரர் வருது. ஏன்னா மேலே அந்த 100 இருக்கு இல்லையா, அந்த இதில் உள்ள VLOOKUP ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி இங்கே கீழே போட்டிருக்கோம். இது காப்பி பண்ணி போட்டால் என்ன ஆகுது, இங்கே நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்க்குறேன். ஸோ இங்கே ஃபார்முலா பாருங்கள், ஜஸ்ட் இதை கர்சரை அங்கே மூவ் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஈக்குவல் டு VLOOKUP D12 C4 E5, 3, ஃபால்ஸ் இருக்குது. இந்த C4 E5 மட்டும் பாருங்கள், $C $4 அப்படின்னு போடாமல் வெறும் C4 கொடுத்துருக்கு. அதே மாதிரி $E $5 போடாமல் வெறும் E5 சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து டாலர் போட்டால் தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அப்போ தான் நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி கீழே போட்டிங்கன்னா அந்த $C $4 $E $5 வரும். ஸோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் கொடுக்காம அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் டேபிள் அரே கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த எரர் வராது. ஓகே, அது வந்து இந்த ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே F12 அண்ட் F13 சேம் ப்ரைஸ் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எரர் வராது. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.